ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போ ஆல் இண்டியா கோட்டா வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டேட் கோட்டாக்கு டேட் என்ன டேட்ல வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே காமன். எப்படி வந்து எம்சிசி சொல்றதை பேஸ் பண்ணி தான் மற்றது எல்லா ஸ்டேட்டுக்குமே வரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா நடக்கும், அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ்நாடுக்கு எப்ப சார் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 13th ஆகஸ்ட்ல இருந்து 22ஆம் தேதி ஆகஸ்டுக்குள்ள முடிச்சுக்கணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுல ஜாயின் பண்ற டேட் அப்படின்னா 29th. அப்ப எத்தனாம் தேதி 13ல ஸ்டார்ட் பண்ணி 29. அப்ப செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 4th வீக்ல முடிகிற மாதிரி கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 13ல இருந்து 29ஆம் தேதி ஒரு 16 நாள் கொடுத்துருக்காங்க. இதுவே ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா 27 நாள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு பண்றாங்க. பட் தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை 16 நாள் நடக்குது. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் இண்டியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் 4th ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 17 ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முடிகிறது. வெரிஃபிகேஷன் ஜாயின் பண்ற டேட் எல்லாம் அப்படின்னா 23rd எல்லாம் வருது. ரைட்டா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் 13. ஏன்னா இங்க ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி இது வரப்ப இங்க 17ஆம் தேதி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க என்ன ஆகுது, நம்மளுக்கு இங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப இதுல யாருக்கு சீட் என்ன கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம வைக்கலாமா இல்லைன்னா சாய்ஸ் லாக் பண்ணலாமா அப்படின்றத பார்த்துட்டு இல்ல மாத்தணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்ப முடியுது? 29th அன்னைக்கு முடியுது. ரைட்டா? பக்காவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நடக்கிறதுக்கான டேட்ஸ். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனா நான் உங்ககிட்ட எல்லா ரவுண்டுமே சொல்லல. இதெல்லாம் ஏன் சார் சொல்லல அப்படின்னா, கொடுக்குறாங்களே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னா, இது எல்லாமே எப்பயுமே மாத்திட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இது வரைக்கும் பண்ணாவா சரித்திரமே இல்லை எம்சிசி. ரைட்டா? அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், யாருன்னா ஒருத்தர் கேஸ் போடுவாங்க, எதனா ஒருத்தர் நிறுத்துவாங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதனா சர்டிஃபிகேட் வரல என்ஆர்ஐக்கு நிறுத்துவாங்க, அப்புறமா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி மாற்றுவாங்க. பட் பார்க்கலாம் இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கு தான் டிலே பண்ணி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவுன்சிலிங் எப்படி போகுதுன்னு. செகண்ட் ரவுண்ட்லாம் எப்படி சார், என்ன சார் எல்லாம் சொல்லுங்க சார் கொஞ்சம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. 31st ஆகஸ்ட்ல இருந்து 8th ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு நடக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16ஆம் தேதியில இருந்து 26 செப்டம்பர் வரைக்கும் நடக்குது. லாஸ்ட் ஸ்டே வேகன்சி அப்படின்னு சொல்றது வந்து 3rd அக்டோபர்ல இருந்து 5th அக்டோபர் வரைக்கும் வச்சிருக்காங்க. ரைட்டா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் இந்த வரைக்கும் கவுன்சிலிங் ஆன ப்ராசஸ் நடக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஒரு 15 சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ இல்லைன்னா கிளாரிட்டியோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9176552121 என் நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். ஆர்ஜிஆர் அகாடமி. இது வந்து பாத்தீங்கன்னா சார் எங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எஸ், வி ஹேவ் த பெய்டு சர்வீஸ். ரைட்டா? சும்மா எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அதுக்குன்னு ஆள் போடணும், அவங்க உட்காந்து உங்ககிட்ட பேசணும், என் டைம் நாங்கள் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால வந்து இட்ஸ் நாட் ஃப்ரீ சர்வீஸ். யாருன்னா வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், கரெக்டாக கைட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமாக எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9176552121க்கு உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக 4 ரவுண்டுமே எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எதனா சாய்ஸ் மாத்துறதுனா எது மாத்துறது, எது பெட்டர் சாய்ஸாக வைக்கிறது, இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.